அஸ்ஸலாமு அலைக்கும். நிறைய சகோதரர்கள் கேட்டிருந்த டிஜிட்டல் கிளாக் இன்றைக்கி அசெம்பிள் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 4060 ஐசி பயன்படுத்த போகிறோம். அதில் வந்து 2 ஐசி யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சர்க்யூட் வந்து நமக்கு ஒரு ஹெர்ட்ஸு ஒரு சைக்கிள் பர் செகண்ட் கிளாக் பல்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். இந்த 4060 ஐசியில் 16 பின்னில் 8வது பின்னு கிரவுண்டு, இந்த 16வது பின்னு ப்ளஸ் 5 வோல்ட்டு, இந்த 9, 10, 11 இந்த 3 எக்ஸ்டர்னல் கிளாக் கொடுக்குறது. இங்கே வந்து நம்ம கிறிஸ்டல் ஜாயின் பண்ணுவோம். இந்த 12வது பின் வந்து ரீசெட் பின்னு. இந்த ரீசெட் பின்னை நம்ம கிரவுண்ட் பண்ணிடுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இந்த 10 அவுட்புட் எல்லாமே அவுட்புட் பின்னு. அவுட்புட் பின்னெல்லாம் நம்ம Q அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். 7th பின் வந்து Q4. என்ன பண்ணோம்னா, இங்கே நம்ம வந்து என்ன கிளாக் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறோமோ அந்த ஃப்ரீக்வன்சியை இந்த நம்பருக்கு தகுந்தபடி அது டிவைட் பண்ணி அவுட்புட்டாக வெளியில் தரும். இதுக்கு நாம் இந்த கிறிஸ்டல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து வாட்ச் கிறிஸ்டல்னு சொல்லுவாங்க. இந்த வாட்ச் கிறிஸ்டலுக்கு உள்ள ஃப்ரீக்வன்சி 32.768 கிலோஹெர்ட்ஸ். இவ்வளோ ஃப்ரீக்வன்சி இது வந்து வைப்ரேட் ஆகும். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இங்கே என்டர் ஆச்சுனாக்கா, இந்த 9, 10, 11 நாம் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணும்போது இது என்டர் ஆச்சுன்னா இந்த ஐசி இந்த அவுட்புட் பின்னில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும்னா, இந்த Q4 அப்படின்னா இது வந்து 2 to the power 4னு அர்த்தம். 2 to the power 4னா 2 into 2 into 2 into 2 equal to 16 இந்த மாதிரி வரும். இப்போ 16னா இந்த ஃப்ரீக்வன்சியை இது 16ஆல் டிவைட் பண்ணி இங்கே அவுட்புட்டாக கொடுக்கும். இதில் இருக்கிறதுலையே அதிகப்படியான ஆப்ஷன் வந்து இந்த Q14 3வது பின்னு. இந்த 3வது பின்னு Q14னா இது வந்து 2 to the power 14 அர்த்தம். இது வந்து 16,384. இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி உள்ளே வரும்போது இதனால் இதை டிவைட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த 32,768 16,384ஆல் டிவைட் பண்ணோம்னா 2 வரும். ஸோ இது வந்து 2 ஹெர்ட்ஸு. அப்போ இந்த 2 ஹெர்ட்ஸை நாம் வந்து திருப்பி ஒருக்கா குறைச்சி 1 ஹெர்ட்ஸாக எடுத்துட்டோம்னா அதை வந்து நம்ம கிளாக் பல்ஸாக யூஸ் பண்ணலாம். நாம் இப்போ அசெம்பிள் பண்ணக்கூடிய சர்க்யூட்டில் நாம் வந்து இந்த Q10 இந்த 15th பின்னில் வரக்கூடிய அவுட்புட்டை எடுக்க போகிறோம். இப்போ இது Q10னாக்கா 2 to the power 10ன்னு அர்த்தம். இது 1024 வரும். இப்போ இந்த 15வது பின்னில் வர்றது Q10 அப்படின்னா 2 power 10. 2 power 10ங்கிறது நமக்கு 1024. இப்போ நமக்கு வரக்கூடிய இன்புட் ஃப்ரீக்வன்சி 32,768. இதை 1024னால் நம்ம டிவைட் பண்ணோம்னா இப்போ நமக்கு வந்து இங்கே 32 கிடைக்கும். இப்போ இந்த 32வை நாம் இந்த சர்க்யூட்டில் 11th கிளாக்காக கொடுத்துட்றோம். இப்போ இந்த ஐசிக்கு நமக்கு 32 ஹெர்ட்ஸ் தான் நமக்கு வந்து உள்ள இன்புட்டாக வரும். அப்போ இந்த 32 ஹெர்ட்ஸை இது எல்லா பின்லையும் டிவைட் பண்ணும். அப்போ இந்த 5வது பின்னு பார்த்தோம்னா நமக்கு Q5ங்கிறது ஈக்குவல் டு 2 power 5 ஈக்குவல் டு 32 வரும். அப்போ இந்த 32 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்புட்டாக வர்றதில் இந்த 32ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு வந்து 1 ஹெர்ட்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த 1 ஹெர்ட்ஸை தான் நம்ம எடுத்து இந்த சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த சர்க்யூட் அசெம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டாட் போர்ட் பிசிபி எடுத்துக்கிறோம். இந்த பிசிபியினுடைய அளவு 6 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு. இந்த 2 ஐசியை மவுண்ட் பண்ணுறதுக்காக இதில் இங்கேருந்து இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர், அது மாதிரி இந்த பக்கம் இருந்து ஒரு 5 சென்டிமீட்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இந்த ரெண்டு இடத்துல இந்த 2 ஐசியும் மவுண்ட் பண்ண போகிறோம். இது வந்து 2, 4, 6, 8, 16 பின் ஐசி பேஸு. இதை வந்து இந்த இடத்துல மவுண்ட் பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல ஒரு ஐசி வர மாதிரி மவுண்ட் பண்ணும்போது இந்த கீழே ஒரு லைனை மட்டும் விட்டுறணும். ஏன்னா இது வந்து நம்ம ஏதாவது கனெக்ஷன் கொண்டு வரதுக்காக நமக்கு யூஸ் ஆகும். அதனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி மவுண்ட் பண்ணுறோம். சர்க்யூட்டை ஃபுல்லாக அசெம்பிள் பண்ணியிருக்கோம். இது ஒரு 16 பின், இது ஒரு 16 பின் ஐசி பேஸு. 2ஐயும் மவுண்ட் பண்ணிவிட்டு 8வது பின்னு 12வது பின்னு 2மே கிரவுண்ட் ஆகணும். பாருங்கள், இது வந்து 8வது பின்னு, இது 12, இது 8, இது 9, 10, 11, 12. இந்த 12ம் 8ம் இந்த பக்கம் ஒரு கம்பியில் கிரவுண்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்ததுக்கு இது வந்து 12, இது 8 இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். கிரவுண்ட் பண்ணி இந்த கம்பியை கொண்டு வந்து ஃபுல்லாக இந்த பக்கம் கொண்டாந்து இங்கே வரைக்கும் வச்சுக்கிட்டோம். ஏன்னா இது எல்லா இடத்துக்கும் மைனஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்டுக்கு.
அதே மாதிரி இது 16வது பின் பாசிட்டிவ், இந்த 16வது பின் பாசிட்டிவ், இது வந்து 16வது பின்னு, இது 16வது பின்னு. இங்கேருந்து இந்த கம்பியில் பற்ற வச்சு இதை அப்படி கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம். இது பூரா வந்து பாசிட்டிவ்க்கு. இந்த 9, 10, 11, இது 9, 10, 11. இந்த 9க்கும் 11க்கும் இடையில் இந்த கிறிஸ்டல், 11க்கும் 9க்கும் இடையில் அது மாட்டியிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் 10க்கும் 11க்கும் இடையில், 10க்கும் 11க்கும் இடையில் இந்த ரெசிஸ்டர், இது வந்து 330K. அடுத்து இந்த 9க்கும் 11க்கும் இடையில் இந்த கெப்பாசிட்டர், இது வந்து 33 PF, 33 மேலே பிரிண்ட் ஆகிருக்கும், 33 PF கெப்பாசிட்டர். இதை வந்து இந்த கிளாக் சோர்ஸ் இதெல்லாம் மவுண்ட் பண்ணிட்டோம். அதன் பிறகு இந்த ஐசினுடைய 15வது அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இங்கே 11 அடுத்த ஐசினுடைய கிளாக்கு கொடுக்குறோம். இது வந்து 1, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15வது. இந்த 15லேருந்து அடுத்த ஐசினுடைய 8, 9, 10, 11க்கு, 15லேருந்து 11க்கு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த 5வது பின்லேருந்து 10K. இது வந்து 5வது பின்னு. இந்த 5வது பின்லேருந்து ஒரு வயர் கொண்டு வந்து இங்கே வந்து 10K. இங்கே வயர் ஜாயின் பண்ணி 10K ஜாயின் பண்ணி 2 புஷ் சுவிட்சையும் ஒன்றா இணைச்சிருக்கோம். இந்த 10K ஜாயின் பண்ணி இந்த 2 புஷ் சுவிட்சு, ஒன்று வந்து ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒன்று மினிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இந்த 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். ஜாயின் பண்ணிவிட்டு அதிலிருந்து இந்த வரக்கூடிய பல்ஸ் பார்க்குறதுக்காக இந்த சர்க்யூட்டு, இதிலேருந்து ஒரு 47K ரெசிஸ்டர், ஒரு BC547, அதில் +5 வோல்ட்லேருந்து 470 ஓம் ஒரு எல்இடி இதனுடைய கலெக்டருக்கு. இப்போ இங்கேருந்து இப்போ இந்த இடத்துல இது வந்து 47K ரெசிஸ்டர். இப்போ இது 547 டிரான்சிஸ்டர். இப்போ இப்படி வச்சு பார்த்தோம்னா இதில் வந்து சென்ட்ரு பின் வந்து பேஸு, இந்த பக்கம் கலெக்டர், இந்த பக்கம் எமிட்டர். இப்போ இந்த சென்ட்ரு பின்னுக்கு இந்த 47K ரெசிஸ்டர், இந்த 2 புஷ் சுவிட்சிலேருந்து வந்து 47K இந்த பேஸு கொடுத்துட்டோம். இது எமிட்டரை இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது கலெக்டர். இந்த கலெக்டரில் நம்ம அந்த அவுட்புட் பார்க்குறதுக்காக ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணி அந்த எல்இடிக்கு அந்த பக்கம் ஒரு 470 ஓம் ரெசிஸ்டர், இது வந்து 470 ஓம் ரெசிஸ்டர் இங்கே ஜாயின் பண்ணி இந்த ரெசிஸ்டருக்கு நம்ம பாசிட்டிவ் சப்ளை கொடுக்கணும். இந்த பாசிட்டிவ் சப்ளை இங்கேருந்து இந்த 16வது பின் கொடுத்து இதிலேருந்து ஒரு வயர் எடுத்து இதுக்கு பாசிட்டிவாக கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த புஷ் சுவிட்சினுடைய அடுத்த 2 எண்டு இருக்குது. இந்த அடுத்த 2 எண்டை ஒன்று வந்து 7வது பின்னுக்கும், ஒன்று வந்து 13வது பின்னுக்கும் சால்டர் பண்ணணும். அசம்பிளிங் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ இதில் ஐசி மவுண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவும் கொடுத்து செக் பண்ணோம்னா இப்போ இந்த எல்இடியில் நமக்கு இந்த 1 ஹெர்ட்ஸு 1 சைக்கிள் பெர் செகண்ட் அது வந்து டிஸ்பிளே ஆகணும். இந்த மாதிரி செக்ஷன் பை செக்ஷனாக நம்ம செக் பண்ணிட்டே போயிட்டோம்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. இங்கே பாசிட்டிவில் ரெட் ஒயரும் இந்த நெகட்டிவில் பிளாக் ஒயரும் கொடுத்துருக்கோம். கொடுத்து வச்சு பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த எல்இடி எரியிறது 1 ஹெர்ட்ஸு. அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இதுதான். இதுதான் அந்த முதல் ஐசி. இந்த 1வது பின்னுக்கு இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர அந்த கிளாக் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். கொடுத்துட்டு இப்போ இந்த ஐசி அடுத்து இன்னொரு 4026. இப்போ இந்த 2 ஐசியும் இந்த செகண்ட்ஸ் டிஸ்பிளே 2ஐயும் ட்ரைவ் பண்ணும். நமக்கு இங்கே வரக்கூடிய இந்த பல்ஸ் கிளாக் பல்ஸ் 1 ஹெர்ட்ஸ் இங்கே உள்ளே வரும். இங்கே உள்ளே வரும்போது இந்த ஐசி அதை கவுண்ட் பண்ணி இந்த டிஸ்பிளேயில் 0லேருந்து 9 வரைக்கும் டிஸ்பிளே பண்ணும். 9 வந்தவுடனே ரீசெட் ஆயிரும், திருப்பி 0 to 9 அப்படி வரும். இப்போ நமக்கு செகண்ட்ஸுன்னு பார்க்கும்போது ரெண்டுமே 0 ஆன் ஆகிட்டு இது 0 1 2 3 4 5 6 7 8 9 வந்துட்டு திருப்பி 0 ஆகும். ஸோ இது 0 to 9 இதில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து இப்போ 0லேருந்து 9 வந்த உடனே 9 வந்துட்டு 0 ரீசெட் ஆகும்போது இங்கே இந்த 5வது பின்லேருந்து இதனுடைய அடுத்த கிளாக் வரும். இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்தோம்னா இப்போ இங்கே வரக்கூடிய இந்த ரீசெட் ஆகும்போது இந்த வரும்போது இது வந்து 0லேருந்து 1 ஆகும். இப்போ 0லேருந்து இப்போ 1 கிளாக் வந்துருச்சு, 0லேருந்து 1 ஆகிருக்கும்.
திருப்பி இது 0 1 2 3 அப்படின்னு 9 வரைக்கும் போய்ட்டு திருப்பி ரீசெட் ஆகும். அடுத்த கிளாக் வரும். அப்போ இது 2 ஆகும். இப்படியே வரும்போது நமக்கு இது வந்து செகண்ட்ஸ்னாக்கா 60 தான், 59 தான் வரணும். 60 வரும்போது ரீசெட் ஆகணும். டிஸ்பிளேயில் 1ங்கும்போது அது இப்படி இருக்கும். இது மேலே உள்ளது ஏ, இது பி, இது சி, ரெண்டும் டிஸ்பிளே ஆச்சுன்னா 1. அடுத்து 2 வந்து எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும். இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ, இது ஜி, இதெல்லாம் இருக்கும். அடுத்து 3 வரும்போது இப்படி இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்கும், சி இருக்கும், டி இருக்கும், ஜி இருக்கும். அடுத்து 4 வரும்போது இப்படி இருக்கும். ஏ இருக்காது, பி, சி, ஜி, இ, எஃப், இது இந்த மாதிரி இருக்கும் 4. அடுத்து 5 வரும்போது இந்த மாதிரி இருக்கும். ஏ இருக்கும், பி இருக்காது, சி, டி இருக்கும், ஜி இருக்கும், எஃப் இருக்கும். அடுத்து 6 வரும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஆகும். இப்போ இது வந்து ஏ, பி வராது, சி, டி, இ, எஃப், ஜி. இப்போ இந்த 6 டிஸ்பிளே ஆகக்கூடாது. இந்த 5 வந்து அடுத்து இங்கே வந்து 0 to 9 வந்து அடுத்த சிக்னல் வரும்போது இந்த 5ல் இந்த 6 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது நமக்கு வந்து ரீசெட் ஆகணும். அப்போது இந்த 3 தான் கணக்கு. இந்த இ, ஜி, எஃப் இந்த காமன் கேத்தோடுனால இங்கேருந்து நெகட்டிவ் உள்ள என்ட்ராகி இந்த இ வழியாக வரும். அப்படி இ வழியாக வர்ற இந்த நெகட்டிவ் இந்த டயோடு வழியாக இந்த 15வது பின்னை கிரவுண்ட் பொட்டன்ஷியல் கொண்டாந்துடும். அதே மாதிரி இந்த 2 டயோடும் 6 7 கிரவுண்ட் பொட்டன்ஷியல் கொண்டாந்துடும். இப்போ அந்த மாதிரி வந்த உடனே இந்த 15வது பின்னு கிரவுண்ட் பொட்டன்ஷியலுக்கு ஏற்கனவே நம்ம ப்ளஸில் வச்சுருக்கோம். அது கிரவுண்ட் பொட்டன்ஷியலுக்கு வந்த உடனே 2 ரீசெட் ஆயிரும். இங்கே நாம் ஏற்கனவே அசம்பிள் பண்ண இந்த ஸ்பேஸில் இந்த எல்இடிக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு 1 2 3 4 5 லைன், ஒரு 5 லைன் விட்டுட்டு அப்படியே இங்கனக்குள்ளே மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கடைசி லைன் வந்து இங்கே நமக்கு இந்த லைன் போகும். இது எர்த் லைன், கிரவுண்ட் லைன். ஸோ அந்த லைனை விட்டுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது. அடுத்தது எதாவது இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிற வேண்டியது. 4026ல் ஆர்ஐசி ஒன்றும் ஆர்ஐசிக்கு பேஸ் நோட் பண்ணிட்டோம். இங்கே டிஸ்பிளே இந்த 2 டிஸ்பிளே வந்து செகண்ட்ஸுக்கு, இந்த 2 மினிட்ஸுக்கு, இது ஹவருக்கு. இங்கே வந்து ஒரு சர்க்யூட் படி ஒரு 7400 நண்டு கேட் ஐசி வரும். அதுக்குள்ளே பேஸ் இதெல்லாம் மவுண்ட் பண்ணிட்டோம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளே மவுண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும். காமன் கேத்தோட சிசின்னு இருக்கும். இப்போ இந்த செக்மெண்ட்டை இதில் அப்படியே ப்ளக் பண்ணலாம், அப்படியே மவுண்ட் பண்ணலாம். இப்போ இது எதுன்னு பார்த்தீங்கன்னா 40 பின் ஐசி பேஸ். இது வந்து இந்த பக்கம் 20 பின், அந்த பக்கம் 20 பின் இருக்கும். நமக்கு 10 வேணும். 2 டிஸ்பிளேக்கு 10 வேணும். இந்த 10க்கு இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் இந்த 7 செக்மெண்ட் டிஸ்பிளே அப்படியே ப்ளக் ஆகும். மாதிரி மாட்டிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இனிமேல் இந்த சர்க்யூட் படி அப்படியே பார்த்து அசம்பிள் பண்ண வேண்டியதான். போர்டில் ஐசி பேஸ் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஐசி பேஸை இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பி இந்த பின்னை எல்லாம் வெளிப்புறமாக மடித்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டெஸ்டர் எடுத்துக்கிட்டு வெளிப்புறமாக இந்த மாதிரி இப்படி வெளிப்புறமாக மடிச்சிட்டிங்கன்னா இந்த உள்ள இந்த இடத்துல நாம் வந்து வயரிங் பண்ணுறதுனா நெசசிட்டி இருந்துச்சுனாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெளிப்புறமாக இந்த பக்கம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் சால்வ் பண்ணிட்டீங்கனாக்கா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு இந்த உள் பக்கமாக உள்ள லைனில் வந்து நம்ம கனெக்ஷன் வேணும்னா எடுத்துக்கலாம். இதுதான் 4026 முதல் ஐசி. இதுக்கு இந்த ஐசிக்கு பேசிக்காக என்னென்ன பண்ணணும் அப்படின்னா 2வது பின்னு 8வது பின்னு கிரவுண்ட் ஆகணும். 16வது பின்னு அதுவும் 3வது பின்னும் கனெக்ட் ஆகணும். 14வது பின்னை பாசிட்டிவ் ரயில் கொண்டு போகணும். நாம் எடுத்து வச்சுருக்கிற இந்த சைடு வந்து
இந்த 16வது பின்லேருந்து வர இந்த லீடு வந்து பாசிட்டிவ் லீடு. அதிலிருந்து 3வது பின்னும் 16வது பின்னும் பாசிட்டிவ். அந்த மாதிரி எல்லா ஐசிலையும் 3 16 3வது பின்னு 16 பின் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த கம்பி மூலமாக கொண்டு வந்து நாம் இங்கே பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ 3 16 கனெக்ஷன் இந்த எல்லா ஐசிலையும் 6 ஐசிலையும் முடிஞ்சுது. அடுத்து எல்லா ஐசிலையுமே 2ம் 8ம் கிரவுண்ட் ஆகணும். இங்கே இது 2வது பின்னு, இது 8வது பின்னு, இது எல்லாத்தையும் ஒவ்வொரு ஐசிலையும் 2 8 கிரவுண்ட் பண்ணி இதை கொண்டு போய் இந்த கிரவுண்ட் லீடில் கொண்டு போய் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் கிரவுண்ட் பண்ணிட்டோம். இந்த டிஸ்பிளே கனெக்ஷனுக்கு இந்த ABCDEFG இது எல்லாத்துக்கும் இந்த ரெசிஸ்டர் 470 ஓம் ரெசிஸ்டர் 7 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இந்த அந்தந்த பின்னில் அப்படியே இதை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் ஒவ்வொரு டிஸ்பிளேலையும் இந்த சென்டர் பின் இந்த சர்க்யூட்டை பார்த்திங்கன்னா இது கிரவுண்ட் ஆகணும். இது ரெண்டும் உள்ள இன்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கும். ஆனால் நம்ம ஒன்றை கிரவுண்ட் பண்ணாலே போதும், இதை தனியாக கிரவுண்ட் பண்ணணும் தேவையில்லை. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிட்டு வரும்போது இங்கே வந்து இந்த பின்னு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி லெட்டு கோட்டிங் பண்ணி வச்சுக்கிட்டோம். இது எல்லாமே வந்து அந்த கிரவுண்ட் லைன். இது எல்லாத்தையும் இங்கேருந்து வரக்கூடிய இந்த கிரவுண்ட் லைனில் இந்த சென்டர் பின் எல்லாத்தையும் சால்டர் பண்ணி வச்சுக்கிட்டோம். 7 ரெசிஸ்டர் வேணும். அந்த 7 ரெசிஸ்டரையும் இந்த இடத்துல மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டர் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 9 10 11 12 13 இந்த 5க்கும் கண்டினியூஸாக வந்துடும். இந்த பக்கம் இந்த 6 7க்கு மட்டும் அடுத்த பக்கம் இருக்கும். இந்த டிஸ்பிளேக்குள்ள ரெசிஸ்டரில் இந்த 5 வரிசையாக இருக்கும். 9 10 11 12 13 5ம். இந்த 2 மட்டும் அடுத்த சைடு பின்னுக்கு 6க்கும் 7க்கு வரனால நான் வந்து கொஞ்சம் மேலே ஏற்றி அடையாளத்துக்காக அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 7 ரெசிஸ்டரையும் இந்த முதல் செக்மெண்ட்டோட நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்படி பார்த்தோம்னா இது A, இது B, இது டெசிமல், C, D, E, இந்த பக்கம் F, இது G. ஸோ இந்த 7 கனெக்ஷனையும் இந்த ரெசிஸ்டரோடு இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த வயர் கனெக்ட் பண்ணும்போது இந்த வயரில் ஸ்லீவ் இவ்வளோ தான் எடுக்கணும். கட்டரை வச்சு இவ்வளவு ஸ்லீவ் எடுத்துகிட்டு உடனே இதில் வந்து லெட்டு பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பேஸ்ட் வச்சுட்டு அதை வந்து லெட்டு பண்ணிடணும். பாருங்கள், இதில் இந்த மாதிரி ஒவ்வொரு வயர் எடுத்துக்கூடாது, எல்லா வயரும் சேர்ந்து அதில் இருக்கணும். அந்த மாதிரி லெட்டு பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்படி லெட்டு பண்ண பிறகு இங்கே மேலே இந்த பிசு இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை தான் நம்ம சால்டர் பண்ணணும். இந்த ஸ்லீவ் எடுக்கும்போது ரொம்ப நீளமாக ரொம்ப லென்த் எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இப்போ இதில் எடுத்துருக்கிற இந்த சைஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நம்ம சால்டர் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒரு பாயிண்டில் இருக்கணும். அதுக்கு மேலே இது நீளமாக இருந்தால் பக்கத்தில் அங்கங்கே படும். அதனால் இந்த அளவு தான் நம்ம அந்த ஸ்லீவ் ரிமூவ் பண்ணணும். இதில் சால்டர் பண்ணணும்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் கட்டர்கிட்ட மேலே இந்த ஸ்லீவை ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் அப்ளை பண்ணி லெட்டு பண்ணி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி முன்னாடி இருக்கிறத கட் பண்ணி இப்படி ஷார்ப்பாக வச்சுக்கணும். இந்த டிஸ்பிளேயை இந்த ஐசியோட கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டிஸ்பிளேயை அப்படியே திருப்பினீங்கன்னா இந்த சென்ட்ரு வந்து கிரவுண்டு, அதுக்கு அடுத்தாப்பில் உள்ள இந்த பின் A, அடுத்து இது B. இந்த ஏயை இங்கே கொண்டு போக போகிறோம். இந்த A இந்த ரெசிஸ்டர் மூலமாக வந்து 10வது பின்னுக்கு வரும். இது A செக்மெண்ட்டு. அங்கேருந்து இந்த வயர் எடுத்துகிட்டு போய் இது 10வது பின். இந்த 10வது பின்லேருந்து நம்ம ரெசிஸ்டர் கொடுத்துருக்கோம். இது 8, இது 9, இது 10. அந்த ரெசிஸ்டருக்கு இந்த பக்கம் இந்த A செக்மெண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கேன். இந்த வயர் செலக்ட் பண்ணும்போது நம்ம ரெசிஸ்டர் கலர் கோடு மாதிரி எடுத்தோம்னா, இப்போ ஏக்கு வந்து பிளாக்கு, அடுத்து ப்ரௌனு, அடுத்து ரெட்டு, அடுத்து ஆரஞ்சு, அந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கலர் கோடை வச்சு இதை வந்து கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் ஏக்கு வந்து நம்ம பிளாக் எடுத்துருக்கோம், அடுத்து பிக்கு ப்ரௌன் எடுத்துக்கிறோம். இந்த பி செக்மெண்ட்டில் ரெசிஸ்டருக்கு அப்புறம் நேராக வந்து பார்த்திங்கன்னா 12வது பின்னுக்கு வரணும். செவன் செக்மெண்டோட A, B ரெண்டையும் 10வது பின்னுக்கும் 12வது பின்னுக்கும் சால்டர் பண்ணிட்டோம். அடுத்தது C. இந்த பிக்கு நேராக கீழே உள்ளது இது வந்து டெசிமல் பாயிண்ட், இதை விட்டுருவோம்.
அடுத்து உள்ளதான் சி. இந்த சி எடுத்துகிட்டு போய் இந்த சியை 13வது பின்னில் கனெக்ட் பண்ணணும். சியை ரெட் வயர் மூலமாக இந்த 13க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து டி. டி வந்து 9வது பின்னுக்கு வரணும். ABCDE வரை கொடுத்துட்டோம். அடுத்து இந்த FG இந்த 2 மட்டும் கொடுக்கணும். இந்த 2 கொடுக்குறதுக்கு நாம் இந்த ரெசிஸ்டரை மேலே ஏற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது கொடுத்துட்டு இந்த ரெசிஸ்டருடைய அடுத்த பாயிண்ட்டை இந்த 6வது பின்னுக்கும் 7வது பின்னுக்கும் இங்கே கொண்டு வரணும். சர்க்யூட் படி 6வது பின்னு, இந்த 6வது பின்னு ரெசிஸ்டர் மூலமாக Fக்கு போகணும். இது 6வது பின்னு க்ரீன் வயரு. இப்போ இது இந்த ரெசிஸ்டர் மூலமாக இங்கே Fக்கு வந்தாச்சு. அடுத்தது ஜி ப்ளூ வயரு. அடுத்தது 7வது பின்னு. 7வது பின்னு இந்த ப்ளூ வயர் மூலமாக இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே கனெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஐசிக்கு முதல் பின்னு, இந்த முதல் பின்னு தான் நமக்கு இந்த கிளாக் இன்புட்டு. இங்கே பண்ணி வச்சுருக்கோம்ல, இதனுடைய கிளாக் இங்கேருந்து வர கிளாக்கை எடுத்து இந்த 1வது பின்னில் இங்கே சால்டர் பண்ணிடணும். இந்த கிளாக் எங்கே எடுப்போம்? இந்த 5வது பின்னிலேருந்து, இந்த இடத்துலேருந்து 5வது பின்னில் ஒரு 10K ரெசிஸ்டர், இந்த 2 சுவிட்சு கனெக்ட் பண்ணியிருக்க இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு வயர் மூலமாக எடுத்துகிட்டு வந்து இந்த முதல் ஐசியினுடைய ஃபஸ்ட்டு பின்னுக்கு கிளாக் கொடுக்கணும். இப்போ ஆன் பண்ணி இந்த முதல் டிஜிட் மட்டும் 0 to 9 ஒரு டீகேட் கவுண்டர் ஒர்க் பண்ணுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த ஐசியினுடைய இந்த 15வது பின்னு, இந்த 15வது பின்னை வந்து இங்கே நாம் ஒரு 10K ரெஜிஸ்டர் மூலமாக ஹை பண்ணியிருப்போம். இது இந்த டயோடு மூலமாக லோ ஆகும். அப்போ இதை வந்து நாம் இப்போ லோ பண்ணோம்னா இது வந்து கவுண்டிங் ஆரம்பிக்கும். 10K ரெஜிஸ்டர் மூலமாக இந்த 15வது பின்னை வந்து கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு செக் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக இந்த 15வது பின்னை 10K ரெஜிஸ்டர் மூலமாக இங்கே கிரவுண்ட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து செக் பண்ணுறதுக்கு தான். அடுத்து இதை ரிமூவ் பண்ணிடணும். நாம் இதை வந்து ஹை கொண்டு போயிட்டு இந்த டயோடு மூலமாக லோ பண்ணுற மாதிரி பார்ப்போம். இப்போ ஆன் பண்ண போகிறோம். கவுண்ட் ஆகுது. 9 வந்தோடனே ரீசெட் ஆகிடுது. இப்போ இந்த செக்ஷன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம அந்த 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணதை எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு இப்போ அடுத்த செக்மெண்ட், இந்த அடுத்த செக்மெண்ட்டை இதோட வயரிங் பண்ண போகிறோம். இந்த 2வது செக்மெண்ட்டுக்கு இந்த ABCD செக்மெண்ட் வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் இந்த டயோடு 3 டயோடு நெட்வொர்க் அதை வந்து வயரிங் பண்ணிக்கிட்டோம்னா வயரில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ இங்கே 6வது பின்னு 7வது பின்னு ரெண்டையும் இங்கே கொண்டு வந்த மாதிரியே இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது வந்து 6வது பின்னு, இது 7வது பின்னு. இந்த சர்க்யூட் டயக்ராம் படி 6வது பின்னிலேருந்து ஒரு டயோடும் 7வது பின்னிலேருந்து ஒரு டயோடும் 15வது பின்னுக்கு போகணும். இந்த 15வது பின்னுக்கு அது மாதிரி 11லேருந்து ஒரு டயோடு, இந்த 3ஐயும் இங்கே வயரிங் பண்ணுறோம். பாருங்க, இது இந்த க்ரீன் வயர் வந்து 6வது பின்னு. இந்த 6வது பின்னில் இருந்தும் கேத்தோடு அந்த பக்கம் போட்டு ஆனோடு இங்கே போட்டு இதை நேராக வந்து 15வது பின்னு கொண்டு போயிட்டோம். இந்த கம்பி மூலமாக நேராக 15வது பின்னுக்கு இந்த நேரம் இந்த கம்பி மூலமாக இந்த 15வது பின்னுக்கு இந்த 15ஐயும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நாம் 6வது பின்னுக்கு அடுத்து 7வது பின்னு, இந்த ப்ளூ கலர் வயர் வர்றது வந்து 7வது பின்னு. அந்த 7வது பின்னிலேருந்து கேத்தோட இந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் ஆனோட அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் இங்கே சால்டர் பண்ணி இதோட சேர்த்துறோம். இது இந்த 15வது பின்னுக்கு போயிடுது. அடுத்து இங்கே 11வது பின்னு பாருங்க, இங்கே இது 8, 9, 10, 11. இந்த 11வது பின்னுக்கு கேத்தோட இந்த பக்கம் இருக்கிற மாதிரி போட்டு ஆனோட வந்து இந்த 15வது பின்னோட இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணிடுறோம். இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த வயர்கள்லாம் இப்படி வச்சுக்கிட்டோம்னா நாம் இங்கே 5 வயர் இதில் சால்டர் பண்ணணும். இங்கேருந்து 2 வயர் எடுக்கணும். மொத்தம் 7 வயர் இதில் வந்து இந்த செக்மெண்ட்டுக்கு நாம் வயரிங் பண்ணிடலாம். இந்த 2வது செக்மெண்ட்டுக்குள்ளே வயரிங் எல்லாமே முடிச்சிட்டோம்.
இந்த வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டயோடு நெட்வொர்க் பற்ற வச்சுக்கிட்டோம். இப்போ முடித்ததுக்கு பிறகு இந்த சர்க்யூட் படி இதனுடைய 5வது இந்த கிளாக்கினுடைய கேரி இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு பின் கொடுக்கணும். அது கொடுத்துட்டோம். இந்த 5வதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து அடுத்தனுடைய ஃபஸ்ட்டு பின் கொடுத்துட்டோம். இப்போ எல்லா வயரிங் முடித்தாச்சு. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ நம்ம ஆன் பண்ணி இந்த செக்ஷன் மட்டும் கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதில் நமக்கு செகண்ட்ஸ்னால் இதில் 0 வரும். இங்கே 1 2 3 சொல்லிட்டு போய் நமக்கு 59 வரும்போது செட் ஆகணும், 0 செட் ஆகணும். இப்போ அதை செக் பண்ணிடலாம். சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். எட்டு 9 ஸோ இங்கே வந்து 1 வந்தாச்சு. இப்போ 59ஓட ரீசெட் ஆகணும். ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ இந்த செக்ஷன் எல்லாமே இப்போ நம்ம கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன நம்ம இதுக்கு வயரிங் பண்ணமோ அதே அப்படி டிட்டோ இங்கே இந்த டிஸ்பிளே இங்கே வந்து இது வந்து செகண்ட்ஸு, இது மினிட்ஸு, இதே சர்க்யூட் தான், எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் இல்லை. இது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கே பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஆன் பண்ணோம்னா இப்போ இதுவும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹவருக்கு போகணும். ஹவருக்கு போகும்போது மட்டும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த டயோடு நெட்வொர்க் இல்லாமல் இங்கே நம்ம ஒரு நண்டு கேட் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் ரீசெட் பண்ணுவோம். ஸோ இப்போ அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ இந்த செக்ஷனை இதே மாதிரியே இங்கே நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அடுத்து அங்கே போவோம். இந்த செகண்ட்ஸ் டிஸ்பிளே மாதிரியே அப்படியே ஆசிட்டிஸ் இதே சர்க்யூட் அப்படியே இங்கே அசம்பிள் பண்ணிட்டோம். இது மினிட்ஸுக்கு உள்ளது. இதெல்லாம் அசம்பிள் பண்ணி முடித்தாச்சு. இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இப்போ நம்ம சப்ளை கொடுத்து இந்த 2 கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டுமே ரீசெட் ஆகுது, கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. இப்போ நம்ம இந்த செக்ஷன் அசம்பிள் பண்ணணும். இப்போ அடுத்து ஹவர்ஸ் டிஸ்பிளே, 2 டிஸ்பிளே, இதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இது. இங்கே இந்த 15வது பின்னையும் இந்த 15வது பின்னையும் கனெக்ட் பண்ணி அந்த 15வது பின்னில் ஒரு 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணுறோம். மற்றதில் எல்லாத்துலேயும் ப்ளஸ் வோல்ட் கொடுத்துருப்போம். இதில் 10K ரெசிஸ்டர் கிரவுண்ட் பண்ணுறோம். இந்த 15வது பின் எடுத்துகிட்டு போய் இந்த 7400 ஐசியினுடைய 8வது பின்னு கொடுத்துட்றோம். இந்த 1வது 2வது பின்னுக்கு இங்கேருந்து இந்த 10வது பின்னிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த 1வது 2வது பின்னு கொடுத்துட்றோம். 3 4 ஷார்ட் பண்ணிடுறோம். அடுத்து இந்த 5வது பின்னுக்கு 7வது பின்னிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துட்றோம். அடுத்து 6வது பின் எடுத்துகிட்டு போய் 9 10 2 ஷார்ட் பண்ணி அங்கே கொடுத்துறோம். 8 அவுட் ஆகுறது. இந்த அவுட் எடுத்துகிட்டு வந்து நாம் இந்த 15 ரீசெட் பண்ணி கொடுத்துட்டோம்னா அந்த சர்க்யூட் எல்லாமே ஓவர். இப்போ இதை அசம்பிள் பண்ணுவோம். இப்போ இந்த ஹவர் டிஸ்பிளேயில் இந்த முதல் யூனிட் இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே, இந்த 7 செக்மெண்ட்டுக்குள்ளே வயரிங் எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து இங்கே இதுக்கு போகணும். இந்த செக்மெண்ட்டுக்கு வயரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 7400 இந்த நண்டு கேட் ஐசி இதனுடைய கனெக்ஷன் எல்லாம் இங்கே இதுக்குள்ளே வரும். அதை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய கனெக்ஷன் போனோம்னா நமக்கு வயர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த பின் இந்த 7400 ஐசி வந்து 7வது பின்னு கிரவுண்டு, 14 பாசிட்டிவ். இது ரெண்டும் கனெக்ட் பண்ணிட்டோம். இது 7வது பின் இங்கே கிரவுண்ட் பண்ணிட்டோம். இங்கே 14 பின்னு பாசிட்டிவ் கொண்டு போயிட்டோம். இப்போ அடுத்து இந்த சர்க்யூட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 ஷார்ட் பண்ணணும், 3 4 ஷார்ட் பண்ணணும், 9 10 ஷார்ட் பண்ணணும். 1 2 ஷார்ட் பண்ணிட்டோம், 3 4 ஷார்ட் பண்ணிட்டோம், 8 இது 9 10 ஷார்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த கனெக்ஷன் கொடுக்கும்போது இந்த 1 2 இந்த கனெக்ஷன் வந்து நேராக எடுத்துகிட்டு போய் இங்கே 10வது பின்னு கொடுக்கணும். அதாவது கடைசி ஐசியினுடைய 10வது பின்னுக்கு நீங்கள் 1 2 ஷார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கிரே வயர், இது கடைசி ஐசி, அதனுடைய
10வது பின்னுக்கு. இது வந்து 8, இது 9, இது 10. இந்த 10வது பின்னுக்கு இந்த கிரே வயர் 1, 2 ஷார்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்து 3, 4 ஷார்ட் ஆகிருக்கு. இங்கே 3, 4 ஷார்ட் பண்ணிட்டோம். அடுத்து 5வது பின்னு. இந்த 5வது பின்னு இந்த 5வது ஐசினுடைய 7வது பின்னுக்கு வரணும். இதுதான் 5வது ஐசி. இதனுடைய 7வது பின்னு இந்த ப்ளூ கலர் வயர் தான். இது வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த ப்ளூ கலர் வயர் இங்கே கொண்டா இருக்குன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் இந்த 5வது பின்னு கொடுத்துட்டோம். இது கனெக்ஷன் முடிஞ்சு. 6லேருந்து எடுத்துகிட்டு போய் 9, 10 அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இதுதான் 6வது பின்னு. இது 9, 10 ஒரு கம்பி ஊற்றி இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து இது 8வது பின்னு. இந்த 8வது பின்னு அதை எடுத்துகிட்டு வந்து இந்த 15வது பின்னு 2 15ஐயும் கனெக்ட் பண்ணி அங்கே கொடுக்கணும் ரீசெட்டுக்கு. ஸோ அங்கே அந்த 8லேருந்து எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், இது வந்து 15, இது 15 ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த 8வது பின்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சர்க்யூட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இங்கே வந்தோம்னா இப்போ இந்த ஒரு டிஸ்பிளே மட்டும் நமக்கு இங்கே பாக்கி இருக்குது. அதை இதில் வந்து வயரிங் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். சப்ளை கொடுத்து செக் பண்ணிடலாம். இந்த மாதிரி சர்க்யூட் வந்து டாட் போர்டில் அசெம்பிள் பண்ணி முடித்த பிறகு எல்லா காம்பனண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை ரீசெக் பண்ணிவிட்டு இந்த சோல்டர் சைடில் ஒரு பழைய டூத் ப்ரஷ் அதில் கொஞ்சமாக பெட்ரோல் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணால் நல்லது. ப்ரஷ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் காட்டன் கிளாத் வச்சு துடைச்சிருவோம். ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். ஒர்க் பண்ணுது. இது வந்து இந்த முதல்ல உள்ளது இந்த மினிட்ஸ் செக் பண்ணுறதுக்காக. செகண்ட்ஸ் ஓடி மினிட்ஸ் செக் பண்ணிக்கலாம். அது மாதிரி அடுத்து உள்ளது ஹவர் செக் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். இந்த கிளாக்கில் இந்த பல்ஸு இங்கே வருதில்ல, இது வந்து இந்த ரெண்டுக்கு நடுவில் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படின்னா இந்த எல்இடியை கழட்டி நம்ம இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அசம்பிள் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்இடியை அங்கே கொண்டு போயிட்டோம். 2 எல்இடி சீரிஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கேருந்து அந்த கனெக்ஷனை அப்படியே ஒரு வயர் மூலமாக கொண்டு வந்து இந்த 2 எல்இடி சீரிஸ் பண்ணி அப்படியே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ இந்த ரைட் சைடில் உள்ளது வந்து ஹவர் செட் பண்ணுறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 o'clock செட் பண்ணணும்னாக்கா செட் பண்ணிடலாம். இப்போ இந்த மினிட் செட் பண்ணணும்னாக்கா இந்த முதல்ல உள்ளது இதில் வந்து ஒரு 5:15 அப்படி செட் பண்ணணும்னா செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லாமே கிளியராக அசம்பிள் பண்ணி முடித்து சக்ஸஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாக்கை நீங்கள் ரன் பண்ணும் பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம என்ன தான் கிறிஸ்டல் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் இந்த 330Kயும் இந்த 33PFம் இதனுடைய அந்த ஃப்ரீக்குவன்சியை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணும். இப்போ நாம் 2 விதமாக இந்த கிளாக்கினுடைய ஸ்பீடை கூட்டி குறைக்கலாம். ஒன்று இந்த 330K ரெசிஸ்டரை
மாற்றுறது. இன்னொன்று இந்த 33PF கெப்பாசிட்டரோட வேல்யூ கூட்டி குறைக்கிறது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் வேல்யூ கூட்டி குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கு பேர் பட்டன் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வேரியபிள் கெப்பாசிட்டர். இதை ரொட்டேட் பண்ணோம்னா இது கெப்பாசிட்டன்ஸ் வேரி ஆகும். இதில் இந்த 2 லெக்கு இதை எடுத்துக்கிட்டு, இப்போ இது 2 ஒன்று இது ஒன்று, இந்த ரெங்கை எடுத்துக்கிட்டு இந்த கெப்பாசிட்டர் இருக்கிற இடத்துல இதை மவுண்ட் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இதனுடைய பிஎஃப்பை கூட்டி குறைக்கலாம். இது வந்து 0லேருந்து 40 PF வரைக்கும் கூட்டி குறையும். நம்ம இங்கே 33 PF போட்டிருக்கோம். இதோடு சேர்த்துட்டோம்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இந்த டைமிங்கை கூட்டி குறைக்கலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தடு, இந்த 330K ரெசிஸ்டர் பதிலாக இந்த ப்ரீசெட் எடுத்துக்கிறது. ப்ரீசெட்டுங்கிறது வேரியபிள் ரெசிஸ்டர். இது வந்து 470K. நாம் இங்கே 330K போட்டிருக்கோம். இதை அப்படி எடுத்துகிட்டு இந்த 2 இடத்துலையும் 2 வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த சென்டர்லையும் இந்த லெஃப்ட்லையும் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம இதை கூட்டினோம்னா கூடும். ஸோ இந்த சென்டர்லையும் இந்த லெஃப்ட்லையும் இந்த 2 வயர் 10லேருந்து இந்த 11 2 வயர் எடுத்துகிட்டு வந்து அல்லது பக்கத்துலேயே இதை மவுண்ட் பண்ணி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இந்த ரெசிஸ்டர் வேல்யூயை கூட்டி குறைச்சிங்கனாக்கா அப்போவும் நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும். கம்ப்ளீட்டாக நீங்கள் அசௌண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் உள்ள வால் கிளாக் அதில் இந்த டிக் டிக் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை அப்படியே நீங்கள் வந்து காதில் கேட்டுக்கிட்டே இந்த பல்ஸை காரலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கிறது வந்து தெரிஞ்சிடும். இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறையா சகோதரர்கள் கேட்டாங்க. இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அசௌண்ட் பண்ணி பாருங்கள். எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. கம்ப்ளீட்டாக அசௌண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து வேஸ்ட் ஆயிரும். சக்ஸஸ் பண்ணி முடிக்கிறது வரைக்கும் விடாதீங்க. இதை நீங்கள் அசௌண்ட் பண்ணி சக்ஸஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த விதமான சர்க்யூட் கொடுத்தாலும் இந்த மாதிரி டாட் போர்டில் அசௌண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வந்துடும். இதை நீங்கள் அசௌண்ட் பண்ணி வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். பாய்.